இந்த வீடியோவில் வந்து பவர் ஃபேக்டர் பற்றி தான் A to Z எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி எல்லாரும் மின்கலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. இந்த சேனலில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தமான வீடியோ லெக்சர்ஸ், அப்புறம் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் டெக்னாலஜி என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். மின்கலம் பவர் ஃபேக்டர். பவர் ஃபேக்டர்ன்றது ஒன்றும் இல்லை, ஏசி பவரில் நம்ம யூஸ் பண்ணுறது தான் பவர் ஃபேக்டர். ஒரு எஃபிஷியன்சி மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு பவரில் வந்து எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான பவர் இருக்குது. இப்போது ஒரு ஏசி சர்க்கியூட் வந்து நம்மளுக்கு ஒரு பவர் வந்து கொடுக்குது. அந்த டெலிவர் பண்ண பவரில் எவ்வளோ யூஸ்ஃபுல்லான பவர் இருக்குது டோட்டல் பவரில் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் பவர் ஃபேக்டர். ஸோ இந்த பவர் ஃபேக்டர் வந்து ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா ஓகே, அதுவும் லேகிங் பவர் ஃபேக்டர்னா. ஆல்ரெடி நம்ம சர்க்கியூட் தியரியிலே படிச்சிருப்போம். இது எல்லாமே வந்து அதை படிக்கலைன்னா ஃபுல் வீடியோ சர்க்கியூட் தியரி 3 ஹவர்ஸ்லேயே எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணுற மாதிரி சர்க்கியூட் தியரியோட வீடியோ நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதை போயிட்டு பாருங்கள். நியர் டு யூனிட்டி லேகிங்காக இருக்கும்போது தான் ரொம்ப ஃபுல்லி எஃபிஷியண்ட்டாக இருக்கும். லேகிங்னும் போது ஒன்றும் இல்லை, இப்போ வந்து வோல்டேஜும் கரண்ட்டும் வந்து நம்ம ஒரு ஃபேஸ் ஆங்கிளில் போட்டோம்னா கரண்ட் வந்து நம்மளுக்கு லேகிங்காக இருக்கும் வோல்டேஜை விட. அந்த மாதிரி இருக்கிறது தான் லேகிங் பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ லேகிங் வந்து 1க்கு ஈக்குவலாக இருக்கணும் பவர் ஃபேக்டரோட வேல்யூ. ஓகே, லேகிங்காக இருக்கணும், 1க்கு ஈக்குவலாக இருக்கணும். மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு 1க்கு ஈக்குவலாக இருக்காது. ஸோ அதனால் அப்ராக்சிமேட்டாக ஒரு 0.85லேருந்து 0.95 லேகிங்குள்ளே இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு எஃபிஷியண்ட்டான பவர் ஃபேக்டர். அப்போ தான் நம்ம வந்து பவரை வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறோம், எதுவும் வேஸ்ட் ஆகலை அப்படின்றது அர்த்தம். இப்போ வந்து ஒரு ஏசி சர்க்கியூட் இருக்குது. அதில் வந்து காஸ் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட், அதுதான் நம்ம வந்து என்ன சொல்வோம்னா இந்த cos phi அப்படின்றது தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆல்ரெடி நம்மளுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் பவர் இருக்கும் ஏசி சர்க்கியூட்ஸில் மட்டும். S² இஸ் ஈக்குவல் டு P² ப்ளஸ் Q². ஸோ எஸ்ன்றது அப்பேரண்ட் பவர், அதுதான் ஒரு டோட்டல் பவர். Pன்றது வந்து ரியல் பவர் ஆர் ட்ரூ பவர். Qன்றது ரியாக்டிவ் பவர். ஓகே, ஸோ இந்த P² ப்ளஸ் Q²ன்னு போட்டால் தான் நம்மளுக்கு S²ன்னு சொல்லி வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சைடில் வந்து நம்மளுக்கு ரியல் பவராக இருக்குது, இன்னொரு சைடு வந்து ரியாக்டிவ் பவராக இருக்குது. ஸோ ரியல் பவரை நம்ம VI cos phiன்னு சொல்லுவோம், ரியாக்டிவ் பவரை VI sin phiன்னு சொல்லுவோம். இது ரெண்டுத்தையும் சேர்க்குற இந்த ஹைப்போட்டெனஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. ஸோ இது வந்து ஹைப்போட்டெனஸ். ஸோ ஹைப்போட்டெனஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து நம்ம VI அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து அப்பேரண்ட் பவர். ஸோ இது அப்பேரண்ட் பவர், இது ரியாக்டிவ் பவர், இது ரியல் பவர். ஸோ இது S² இஸ் ஈக்குவல் டு P² ப்ளஸ் Q². எஸ்ஸோட யூனிட் வந்து KVA. ஸோ KVA² இஸ் ஈக்குவல் டு ரியல் பவர் வந்து கிலோவாட். ஸோ kW² ப்ளஸ் ரியாக்டிவ் பவருக்கு வந்து kVAR². இப்போ இந்த kVA² இஸ் ஈக்குவல் டு kW² ப்ளஸ் kVAR². P ஓடது வந்து கிலோவாட், Qஓடது kVAR, S ஓடது kVA. ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அடுத்து இதில் cos phi வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள்லே பார்த்தோன்னா நம்மளுக்கு cos phi எப்படி வரும்னா P/S அப்படின்னு போட்டோன்னா இப்போ VI cos phi பை VIன்னு வந்துடும். ஸோ VI கேன்சல் ஆகி cos phi வந்துடும். ஸோ அப்போ cos phi நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு ரியல் பவரும் அப்பேரண்ட் பவரும் தெரிஞ்சிருந்தாலே போதும். ஸோ கிலோவாட் பை KVA போட்டால் தான் நம்மளுக்கு cos phi தான் பவர் ஃபேக்டர். இப்போ sin phi வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ரியாக்டிவ் பவர் பை S. ஏன்னா ரியாக்டிவ் பவர் வந்து VI sin phi இல்லையா, ஸோ VI sin phi பை VI போட்டால் நம்மளுக்கு sin phi கிடைச்சிரும். ஸோ Q/Sன்னு போட்டால் நம்மளுக்கு sin phi ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ kVAR பை KVA. அடுத்து tan phi நம்ம கேட்குறாங்க அப்படின்னா இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணிக்கணும், sin பை cos. ஸோ அப்போ என்ன வரும், Q/P அப்படின்னு சொல்லி வரும். Qஓடது வந்து kVAR, P-ஓடது வந்து கிலோவாட். இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இதையே நம்ம வந்து இப்படி மாற்றி கூட போட்டுக்கலாம், kVAR இஸ் ஈக்குவல் டு கிலோவாட் இன்டூ tan phi. அதே மாதிரி இங்கே kVAR இஸ் ஈக்குவல் டு sin phi இன்டூ kVA. அதுக்கு அடுத்து வந்து கிலோவாட் இஸ் ஈக்குவல் டு cos phi இன்டூ kVA. அந்த மாதிரியும் நம்ம பார்த்துக்கலாம். இது இல்லாமல் நம்ம பவர் ஃபேக்டரை வேறு எந்த ஃபார்முலாஸில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ, இம்பிடன்ஸோட வேல்யூ தெரிஞ்சிச்சுனாலே போதும். cos phi இஸ் ஈக்குவல் டு R/Z அந்த மாதிரி போட்டுக்கலாம். அடுத்தது வந்து டிஸ்அட்வான்டேஜஸ். லோ பவர் ஃபேக்டராக நம்மளுக்கு இருக்கிறதுனால ஏன் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ இப்போ லோ பவர் ஃபேக்டராக இருக்குது அப்படின்னா இது கம்மியாக இருக்குன்னா KVA ரேட்டிங் அதிகமாக இருக்கணும் அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு. ஸோ அந்த லார்ஜ் KVA ரேட்டிங் இருக்க எக்யூப்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணணும் லோ பவர் ஃபேக்டரில் யூஸ் பண்ணோம்னா. ஸோ அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அந்த அளவுக்கு எக்யூப்மெண்ட் போகணுன்னா காஸ்ட்டும் அதிகமாகும் அது. அடுத்து வந்து பவர் ஃபேக்டர் கம்மியாச்சுன்னா கண்டக்டர் சைஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். கண்டக்டர் சைஸ்னால் இந்த பவர் எடுத்துகிட்டு போகிறது இல்லையா, கரண்ட்டை எடுத்துகிட்டு போகிற அந்த கண்டக்டரோட சைஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்.
அப்போ தான் வந்து நம்மளுக்கு எஃபிஷியன்சி கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கும் நம்மளுக்கு காஸ்ட் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் லார்ஜர் காப்பர் லாஸஸ், I²R லாஸஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லாஸஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக ஆகும். ஓகே, அடுத்து வந்து புவர் வோல்டேஜ் ரெகுலேஷன். வோல்டேஜ் ரெகுலேஷன் அப்படின்றது இப்போ ஒரு இன்புட் சைடில் எப்படி இருக்குது, அவுட்புட் சைடில் எப்படி இருக்குது வோல்டேஜ், அது ரெண்டுத்தையும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் போட்டு அதுக்கப்புறம் டிவைடட் பை நோ லோட் அப்படி போட்டால் நம்மளுக்கு கிடைக்கிறது தான் வோல்டேஜ் ரெகுலேஷன். அந்த வோல்டேஜ் ரெகுலேஷன் ஒரு குறிப்பிட்ட வேல்யூக்குள்ளே இருக்கணும். அது வந்து ரொம்ப கம்மியாக ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இன்புட்டில் கொடுக்குற வோல்டேஜும் அவுட்புட்டில் கொடுக்குற வோல்டேஜும் வந்து ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரென்ஸ் வந்து புவரான வோல்டேஜ் ரெகுலேஷன் நம்மளுக்கு இருக்கும். அடுத்து ப்ரிவென்ட்ஸ் ஃபுல் யூட்டிலைசேஷன் ஆஃப் கெப்பாசிட்டி. இப்போ ஒரு பவரை வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி வந்து நம்மளுக்கு குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நம்மளுக்கு வந்து லோ பவர் ஃபேக்டர் இருக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, என்னென்ன காசஸ் ரீசன்ஸ்லாம் என்னென்ன இருக்கும் லோ பவர் ஃபேக்டர் வர்றதுக்கு அப்படின்றத பார்ப்போம். என்னென்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏசி மோட்டார் தான் மெயினான ரீசன். ஏசியில் தான் நம்மளுக்கு பவர் ஃபேக்டரே இருக்கும். ஸோ இதில் இண்டக்ஷன் டைப் ஆஃப் மோட்டார்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப லேகிங்காக போயிடும். லேகிங் பவர் ஃபேக்டரில் தான் நம்ம யூஸ் பண்ணணும், பட் ஆனால் அது ரொம்ப லேகிங்காக போயிடும் இண்டக்ஷன் மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இண்டக்ஷன் மோட்டார்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நிறைய லோ பவர் ஃபேக்டர் வரும். அடுத்து செகண்ட் வந்து லோடு வேரியிங்காக இருக்கும். அடிக்கடி வந்து இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து நிறைய லோடு வரும், அதுக்கு அடுத்த டைமில் வந்து லோடு வந்து நம்மளுக்கு குறைஞ்சிட்டு போயிடும். அந்த மாதிரி மாறிட்டே இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து நம்மளுக்கு ஹெவி லோடு இருக்கும், அதுக்கு அடுத்த டைம்லலாம் வந்து லைட் லோடு இருக்கும். அந்த மாதிரி மாறி மாறி இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு பவர் ஃபேக்டர் வந்து குறைய சான்சஸ் அதிகமாக இருக்குது. அது ஏன் குறையுது அப்படின்னா, லைட் லோடாக இருக்கும்போது சப்ளை வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சப்ளை வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், மேக்னடைசேஷன் கரண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த கரண்ட் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும், அதனால பவர் ஃபேக்டர் வந்து டிக்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ லைட் லோடு அது மாதிரி டக்குன்னு மாறி மாறி வரும்போது இந்த மாதிரி மேக்னடைசேஷன் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகி பவர் ஃபேக்டர் வந்து ரெடியூஸ் ஆகும். இதை தான் சொல்கிறாங்க. சரி, இந்த மாதிரி நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகிற நிறைய சான்சஸ் இருக்குது, காசஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. அதை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் பவர் ஃபேக்டரை அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா கெப்பாசிட்டர் இன் பேரல். இப்போ வந்து இந்த கெப்பாசிட்டர்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு லீடிங் கரண்ட்டை கொடுக்கும். ஸோ அது வந்து அந்த லேகிங்காக இருக்கிற அந்த பவர் ஃபேக்டரை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்காக நம்ம கெப்பாசிட்டர்ஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம், பேரலல் காம்பினேஷனில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரலைசர்ஸ் லேகிங் கேவிஏஆர். ஸோ இந்த கெப்பாசிட்டர் வந்து பேரலில் கனெக்ட் பண்ணுறது மூலமாக இந்த கேவிஏஆர் ரியாக்டிவ் காம்பனண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரியாக்டிவ் காம்பனண்ட்டை அது நியூட்ரலைஸ் பண்ணி விட்டுரும். ஸோ இது வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த கெப்பாசிட்டர்ஸ் தான் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மட்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் கெப்பாசிட்டர்ஸ். நார்மல் ஒரு கெப்பாசிட்டர்ஸ் வந்து பேரலில் நம்ம கனெக்ட் பண்ணிப்போம் அந்த எக்யூப்மெண்ட்டில், எதில் வந்து லோ பவர் ஃபேக்டர் கொடுக்குதோ அதில். இப்போ ஒரு ஏசி மோட்டார்ஸ்னால் ஏசி மோட்டாரில் பேரலாக கனெக்ட் பண்ணிவிடுவோம். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா சின்க்ரோனஸ் கண்டென்சர்ஸ். ஸோ சின்க்ரோனஸ் கண்டென்சர்ஸ்னால் சின்க்ரோனஸ் மிஷின்ஸே வந்து சின்க்ரோனஸ் மோட்டார் வந்து ஓவர் எக்ஸைட்டட் கண்டிஷனில் இருக்கும். ஸோ அதில் வந்து அதை பற்றி படிக்கும்போது நம்மளுக்கு இன்னும் நல்லா புரியும், அண்டர் எக்ஸைட்டட் ஓவர் எக்ஸைட்டட்னா என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது சின்க்ரோனஸ் கண்டென்சர்ஸாக அது ஒரு கெப்பாசிட்டராகவே நம்மளுக்கு வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி நம்ம பவர் ஃபேக்டரை இம்ப்ரூவ் பண்ணலாம். தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னா ஃபேஸ் அட்வான்சஸ். இப்போ ஃபேஸ் வந்து நம்மளுக்கு லேகிங்காக போச்சுன்னா தான் ரொம்ப லேகிங்காக போயிடும் பவர் ஃபேக்டர். ஸோ அதை வந்து ஒரு ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக ஃபேஸ் அட்வான்சஸ், அது வந்து ஃபேஸை ஷிஃப்ட் பண்ணும், அதுக்காக யூஸ் பண்ணுறது ஃபேஸ் அட்வான்சஸ். இந்த மாதிரி ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. இதை பற்றி தான் வந்து ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போது கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் டு இம்ப்ரூவ் பவர் ஃபேக்டர். இப்போ வந்து ஒரு பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ் பண்ண ஒரு கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதோட கெப்பாசிட்டன்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஐசி டிவைடட் பை ஒமேகா வி. ஐசின்றது சார்ஜிங் கரண்ட் மாதிரி கெப்பாசிட்டருக்கு, ஒமேகான்றது 2πf நம்மளுக்கே தெரியும், வின்றது அதுக்கு எவ்வளோ வோல்டேஜ் தேவைப்படுது அது. இப்போ வந்து எதுக்காக நம்ம வந்து பவர் ஃபேக்டரை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் கன்சியூமர்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பவர் ஃபேக்டர் வந்து ரொம்ப குறைஞ்சிச்சுன்னா கேவிஏ டிமாண்டுன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸோ அது வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும், காஸ்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். அடுத்து ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்ஸ்லாம் வந்து ஜென்ரேட்டர்ஸும் கேவிஏ ரேட்டிங்கில் தான் இருக்கும் நம்மளுக்கு, ஓகேவா. ஸோ அதோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா கேவிஏ இன்ட்டு காஸ்ட்வை, அதான் முன்னாடி நம்ம பார்த்த ஃபார்முலா தான். ஸோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். காஸ்ட்வை வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா தான் அவுட்புட் வந்து ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்ஸ்லாம் அவுட்புட் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். அப்படி இல்லை இந்த காஸ்ட்வே வந்து ரெடியூஸ்டாக இருக்குது அப்படின்னா அவுட்புட்டும் நம்மளுக்கு ரெடியூஸ்டாகி இருக்கும். அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்ஸில் வந்து நல்ல அவுட்புட் கிடைக்கணுன்னாலும் நம்மளுக்கு வந்து பவர் ஃபேக்டர் வந்து அதிகமாக இருக்கணும்.
அடுத்து மோஸ்ட் எக்கனாமிக்கல் பவர் ஃபேக்டர் அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ மோஸ்ட் எக்கனாமிக்கல்னால் காஸ்ட்டும் ரெடியூஸாக இருக்கும், நம்மளுக்கு எஃபிஷியன்சியும் நல்லா கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு பவர் ஃபேக்டர் எது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ ஒரு பவர் ஃபேக்டர் காஸ் 5 அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த கேவிஏ டிமாண்ட் சார்ஜஸ் வந்து ரெடியூஸ் ஆகும் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் முன்னாடி சொன்ன அந்த 3 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. சில காசு வந்து தேவைப்படும் நம்மளுக்கு பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் எக்யூப்மெண்ட்டுக்காக. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற காஸ்ட்டை வச்சு நம்ம இது வந்து கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, ஒரு நெட் ஆனுவல் சேவிங் அப்படின்றது ஒன்றும் இல்லை. இப்போ வந்து மேக்ஸிமம் கேவி, இப்போ வந்து நம்ம பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா மேக்ஸிமம் கேவிஏ டிமாண்ட் சார்ஜஸ் வந்து ரெடியூஸ் ஆகும் இல்லையா. ஸோ அதோடைய சார்ஜஸ் எவ்வளோ சேவ் ஆகிருக்கு, ஸோ மேக்ஸிமம் சேவிங்ஸ் இன் அந்த மேக்ஸிமம் கேவிஏ சார்ஜஸில் எவ்வளோ சேவிங்ஸ் இருக்காது மைனஸ் ஆனுவல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் பவர் ஃபேக்டர் கரெக்ஷன். ஸோ பவர் ஃபேக்டர் கரெக்ஷனுக்கு நம்ம எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அந்த காசு வந்து மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு நெட் ஆனுவல் சேவிங் அப்படின்றது கிடைச்சிரும். இதை வச்சு நம்ம எப்படி வந்து மோஸ்ட் எக்கனாமிக்கல் பவர் ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம்னா, ஆனுவல் சேவிங் இன் மேக்ஸிமம் டிமாண்ட் சார்ஜஸ்ன்னு சொல்லியிருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி மேக்ஸிமம் டிமாண்ட் சார்ஜஸ் வந்து ருபீஸ் எவ்வளோ ருபீஸில் போடலான்னா எக்ஸ்பி சீக்கண்ட் 5(1) மைனஸ் சீக்கண்ட் 5(2). ஸோ எக்ஸுன்றது ஒன்றும் இல்லை, நம்ம எவ்வளோ மேக்ஸிமம் டிமாண்ட் per annum ஆகுது இல்லையா, ஒரு கேவிஏ டிமாண்ட் சார்ஜஸ், மேக்ஸிமம் கேவிஏ சார்ஜஸ். ஸோ அந்த காஸ்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ அப்படின்றது தான் எக்ஸ். ஸோ பீன்றது வந்து என்னென்னா பீக் லோடு, கிலோ வாட். ஸோ ஒரு பீக் லோடு வருது இல்லையா நம்மளுக்கு ஒரு வருஷத்தில், எப்போ பீக் லோடு வந்ததோ அந்த பீக் லோடு ஓகேவா, அது வந்து பீன்னு சொல்லி கிலோ வாட்டில் எடுத்துக்கணும். அடுத்து இந்த cos 5(1) அப்படின்றது வந்து பவர் ஃபேக்டர் பிஃபோர் கரெக்ஷன், பவர் ஃபேக்டர் ஆஃப்டர் கரெக்ஷன். ஸோ cos 5(1) cos 5(2) இப்போ பவர் ஃபேக்டரோட வேல்யூ நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். கரெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ பவர் ஃபேக்டர், கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி. ஸோ இதாக ரெடியூஸ்டாக இருக்கும்போது எவ்வளோ பவர் ஃபேக்டர், அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் பண்ணோம்ல நம்ம எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அதுக்கு என்ன பவர் ஃபேக்டர் அப்படின்றது தான் cos 5(1) cos 5(2). அதே நம்ம வந்து காஸ்ட்ல எழுதாமல் சீக்கண்ட் 5(1) மைனஸ் சீக்கண்ட் 5(2) அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து எவ்வளோ பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் எக்யூப்மெண்ட்டுக்கு என்ன ஆனுவல் காஸ்ட் அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, PY tan 5(1) மைனஸ் tan 5(2). ஒய்ன்றது வந்து நம்ம வந்து இந்த கேவிஏஆருக்கு வந்து எவ்வளோ, அதை அந்த இம்ப்ரூவ் பண்ணுறோம்ல பவர் ஃபேக்டர், அதுக்கு எவ்வளோ காஸ்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அது ஓகேவா. ஸோ அந்த காஸ்ட்டு அதான் ஒய்ஏ. பீன்றது நார்மலாக சேம் பீக் லோட், பீக் கிலோ வாட். இது வந்து cos 5(1) cos 5(2) சொன்ன இல்லையா, பவர் ஃபேக்டர் பிஃபோர் கரெக்ஷன் ஆஃப்டர் கரெக்ஷன். அதே tan 5(1) மைனஸ் tan 5(2) அப்படின்னு எழுதிப்போம். ஸோ இது வந்து என்னென்னா, இந்த ஃபார்முலா வந்து எதுக்குன்னா ஆனுவல் காஸ்ட் ஆஃப் பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் எக்யூப்மெண்ட். இது வந்து என்னென்னா ஆனுவல் சேவிங்ஸ் இன் மேக்ஸிமம் டிமாண்ட் சார்ஜஸ். இந்த பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் பண்ணுறதுனால நம்மளுக்கு எவ்வளோ சேவிங்ஸ் வருது அப்படின்றது இது ஓகே. ஸோ நெட் ஆனுவல் சேவிங்ன்றது என்னென்னா, இதை வந்து இந்த வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூ அப்படின்னு போட்டுக்கணும் ஓகே. ஸோ போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து நம்ம வந்து இந்த sin 5(2) cos 5(2) அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எக்ஸ் ஒய்ன்ற வேல்யூ மட்டும் தெரிஞ்சிருக்கு. அதை வச்சு நம்ம காஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம், சைன் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, sin 5(2) is equal to இந்த y by x அப்படி போட்டாலே தெரிஞ்சிடும். cos 5(2) is equal to root of 1 minus y by x whole square. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கணும் ஓகே. இந்த ஃபார்முலா வச்சு நம்மளுக்கு டேரெக்டாக பவர் ஃபேக்டரை கண்டுபிடிக்கலாம் ஓகே. அடுத்தது வந்து என்ன கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த cos 5(2) அப்படின்றது எது டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னா, நம்மளுடைய இப்போ நம்ம என்ன எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுறோம் அந்த காஸ்ட்டெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும் cos 5(2). பட் ஆனால் இந்த cos 5(1) அப்படின்றது இந்த பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் எக்யூப்மெண்ட் அதுக்கு வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும் ஓகே. ஏன்னா அது வந்து பிஃபோர் கரெக்ஷன் தானே, ஸோ அதனால் அது. அடுத்து இப்போ ஒரு எப்படி வந்து கிலோவாட் டிமாண்டை வந்து எப்படி வந்து நம்ம இன்க்ரீஸ்டு கிலோவாட் டிமாண்ட் இருக்கு இல்லையா, அதை எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறாங்க. இப்போ அந்த மாதிரி நம்ம வந்து இன்க்ரீஸ்டு கிலோவாட் டிமாண்ட் இருக்குது ஒரு பவர் ஸ்டேஷனில் அப்படின்னா, நம்ம கேவிஏ கெப்பாசிட்டி ஆஃப் பிளான்ட்டை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், cos 5 கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு. அந்த மாதிரி பண்ணோன்னா இன்க்ரீஸ்டு கிலோவாட் டிமாண்டை வந்து மீட் பண்ணலாம். அடுத்து வந்து பவர் ஃபேக்டர் வந்து cos 5(1)லேருந்து cos 5(2)க்கு இன்க்ரீஸ் பண்ணணும் ஓகேவா. ஸோ அப்போ வந்து கேவிஏ கெப்பாசிட்டியை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். ஒன்று கேவிஏ கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், cos 5 கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு. அடுத்து இல்லைனா வந்து பவர் ஃபேக்டரை இம்ப்ரூவ் பண்ணணும், கேவிஏவை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு. சரி, இப்போ இதெல்லாம் ஓகே. நம்ம வந்து எப்படி வந்து மோஸ்ட் எக்கனாமிக்கல் மெத்தடை வந்து சூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இதை ஒரு பல டெரிவேஷன்லாம் போட்டு நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் இன்க்ரீசிங் கேவிஏ கெப்பாசிட்டி ஆஃப் ஸ்டேஷன் வந்து என்னவாக இருக்கும்னா, இப்போ எக்ஸ்பி சீக்கண்ட் 5(1) மைனஸ் சீக்கண்ட் 5(2) முன்னாடி பார்த்தோம்.
ஆனால் இப்போ வந்து என்னென்னா cos phi 2 மைனஸ் cos phi 1 டிவைடட் பை cos phi 1 அந்த மாதிரி போட்டுப்போம். இது வந்து எக்ஸ்ன்றது ஆனுவல் காஸ்ட் எவ்வளோ கேவிஐ டிமாண்டுக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சிக்கணும். அடுத்து பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் எக்யூப்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு ருபீஸ் ஒய்பி இன்டூ ஒய்ன்றது எவ்வளோ அந்த கேவிஆர் கரெக்ஷன் எக்யூப்மெண்ட்டுக்கு என்ன தேவைப்படுது அது. ஸோ அடுத்தது tan phi 1 cos phi 2 மைனஸ் sin phi 2 இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து ஒரு ஆனுவல் காஸ்ட் வந்து மேக்ஸிமம் ஆனுவல் காஸ்ட் பர் கேவிஆர் அது வர்றதுக்கு வந்து என்ன கண்டிஷன்னா y இஸ் ஈக்குவல் டு இந்த y இருக்கு இல்லையா, இந்த y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ இந்த cos phi 2 மைனஸ் cos phi 1 டிவைடட் பை sin phi 1 மைனஸ் phi 2 இந்த ஃபார்முலா வந்து நம்ம போட்டு நம்ம ஒய்ன்ற வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா இதுதான் வந்து கரெக்டான ஒரு எக்கனாமிக்கலான வேல்யூ அப்படி கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி இல்லையா இன்னொரு மெத்தட் இருக்குது. இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் ஈக்குவல் பண்ணி போட்டுக்கோங்க. ஈக்குவல் பண்ணி போட்டுட்டு அதில் வர ஒரு cos phi வேல்யூ நம்மளுக்கு வரும் இல்லையா. ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். ரெண்டுமே ஈக்குவலாக வர டைமில் நம்மளுக்கு என்ன பவர் ஃபேக்டர் நம்மளுக்கு கிடைக்குது அந்த பவர் ஃபேக்டர் தான் மோஸ்ட் எக்கனாமிக்கல் பவர் ஃபேக்டர். இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்டுக்கும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த பவர் ஃபேக்டர் எப்படி வந்து நம்ம கரெக்ட் பண்ணுறோம், அதோடைய இது பவர் ஃபேக்டர்னால் என்ன அப்படின்றது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் மின்கலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.